நெக்ஸ்ட்டு இந்த நியூட்டன்ஸ் லாஸுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ்ங்கிறத நான் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆக்டஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே இருக்கும். என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஃபார்முலா என்ன அப்படின்னா F = mg. இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் வரும். ரெண்டாவது டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா when a object tied up in a string. எப்போல்லாம் ஒரு பொருளை கயிற்றுல கட்டியிருக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வரும். சிம்பிள் வந்து T. டைரக்ஷன் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். நீங்கள் எங்கே கட்டியிருக்கிறீங்களோ அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நீங்கள் எந்த பக்கம் கட்டிக்கலாம், மேலே கட்டியிருந்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். கீழே கட்டியிருந்தீங்கன்னா கீழே பர்மிஷன் கட்ட மாட்டாங்க. மேலே கட்டியிருந்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் டென்ஷன் ஆக்ட் ஆகும். இதுக்குன்னு தனி ஃபார்முலாம் கிடையாது, சிம்பிள் மட்டும்தான் T, அவ்வளோதான். இன்னொன்று வேணால் சொல்லலாம், ஒரு கயிறுனா ஒரு டென்ஷன் தான் இருக்கும், ரைட்டா? ஏ சிங்கிள் ஸ்ட்ரிங்னா சிங்கிள் டென்ஷன் தான் இருக்கும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலானா when a object placed in a floor or surface, ஒரு தரையிலையோ இல்லை ஒரு பரப்புலையோ, ரைட்டா, ஒரு தரையிலையோ இல்லை ஒரு பரப்புலையோ இல்லை ஏதோ ஒரு சர்ஃபேஸில் பொருளை வச்சுருந்தோம்னா அது மேலே நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட டைரக்ஷன் சிம்பிள் வந்து என்ன, இதோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். பொருள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். சர்ஃபேஸ் இப்படி இருந்தால் நார்மல் எப்படி இருக்கும், ஓகேங்களா? சர்ஃபேஸ் இப்படி இருந்தால் நார்மல் இப்படி இருக்கும். சர்ஃபேஸ் இப்படி இருந்தால் நார்மல் இப்படி இருக்கும், ஓகேங்களா? அப்போ சர்ஃபேஸுக்கு 90 டிகிரி, ஓகேங்களா? இது நார்மல் ஃபோர்ஸ். அதுக்குன்னு தனி ஃபார்முலா கிடையாது, சிம்பிள் மட்டும் தான் N. சில புக்கில் R அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் ஸ்மால் f, ரைட்டா? when a object moving or try to move, ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆனாலும் சரி இல்லை மூவ் ஆக ட்ரை பண்ணாலும் சரி, ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட் டு இட், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆக ட்ரை பண்ணாலும் சரி இல்லை மூவ் ஆனாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் = μN. இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? எப்போவுமே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகினாலும் சரி இல்லை மூவ் ஆக ட்ரை பண்ணாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃப்ரிக்ஷன் வந்துடும், ஓகேங்களா? இந்த 4 ஃபோர்ஸு தான் இந்த இதில் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இந்த 4 ஃபோர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபார்முலாவும் ஈஸியாக போடும், ஓகேங்களா? எழுதிக்கங்க.